வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தளிப்பில் பல்வேறு அரசியல் சம்மந்தப்பட்ட சூழ்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேச இருக்கோம். அதில் குறிப்பாக சொல்ல போனால் நேற்று பீகாரில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். அதைத் தொடர்ந்து திமுகவினர் இங்கே வந்து பல்வேறு பிரச்சாரங்களை இங்கே வகுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சதுப்பு நிலம், பள்ளிக்கரணைக்கு உண்டான சதுப்பு நிலத்தில் வந்து கட்டுமான பணிகள் வந்து நிறுத்தப்படும்ங்கிற ஒரு உத்தரவை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி அவர்களோட எண்ணத்து நச் பஞ்ச், இதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். அண்ணே, நம்ம எப்போவுமே ஒரு விஷயம்ண்ணே, பீகாரில் எலெக்ஷன் நடந்தாலோ, ஒரிசாவில் எலெக்ஷன் நடந்தாலோ, இல்லை மத்திய பிரதேசம் எங்கே நடந்தாலுமே பிஜேபி ஏதாவது ஒரு வார்த்தை, அதாவது நம்ம மோடிஜியும் அவரும் அமித்ஷா அவர்களும் ஏதாவது ஒரு வார்த்தையை விட மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்கிற விஷயத்தை இங்கே பார்க்குறோம். நேற்று பிரதமர் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் வந்து திமுகவினரால் கஷ்டப்படுகிறார், துன்புறுத்தப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அதை குறிப்பிட்டு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எங்கெல்லாம் பீகார் மக்களை வந்து துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இந்தி கூட்டணியில் இருக்கிற திமுகவும் இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு காலையில் சுத்தமாக அப்படியே மாற்றி தமிழர்களை வந்து துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டதா காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகை, நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே அப்படி சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த திருவிளையாடலில் ஒரு வசனம் வரும், பழத்தை கொடுப்பாங்கல்ல, அவன் தூக்கி உலகத்தை சுற்றுட்டு கிளம்பிடுவாப்புல முருகன். விநாயகர் கேட்பாரு, அம்மா எப்போ நின்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னுவாப்புல நாரதர். அது வம்பில் தூணும்ல. அந்த மாதிரி திமுகவினர் என்றால் என்ன, தமிழர்கள் என்றால் என்ன, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அவங்க திராவிடம் பற்றி பேசின்னு இருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நேருக்கு நடந்தது. இந்த இந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிக்கிறோம் இயக்கம் அப்படின்ட்டு தார்பூசி அழிச்சிட்டுலாம் இருந்தாங்க. அப்போ நேரு கவனத்துக்கு போனப்போ, என்னையா இது, ஒரு மொழியை வந்து மைப்பூசி அழிச்சா அழிஞ்சிருமா, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னாரு. அவர் அந்த செய்தியை சொன்னார், திமுகவினரை சொன்னார். ஏன் பைத்தியகாரத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் அழிச்சா எப்படி இருக்குது, பைத்தியகாரத்தனமான செய்தியாக இருக்க அப்படின்னாரு. தமிழர்களை நான்சென்ஸ் சொல்லிட்டாரு அப்படின்னு பெரிய இயக்கமாக மாற்றிட்டாங்க. அப்போ அந்த கோபேக் மோடி மாதிரி அன்னைக்கு பெரிய இயக்கமாக மாற்றி நேருவுக்கு எதிராக கருப்பு கொடி, நம்ம இசைமுரசு நாகூர் அலிபாலேருந்து எல்லாம் அப்போல்லாம் ஒரு ஆரம்ப கால உறுப்பினர், கருப்பு கொடி பெரிய இது. எங்கள் அப்பாலாம் கூட கலந்துக்கிட்டாராம். எங்கள் அப்பா சொன்னார், பெருமையாக சொன்னார், நாங்கள் மாதிரி கலந்துக்கிட்டோம். அப்போல்லாம் நம்மளுக்கு பெருசாக தான் தெரிஞ்சுது, போக போதான் இப்போ தான் தெரியுது. அப்போ புரியல, இப்போ புரியுது. அதனால் என்னையா சொன்னார் நேரு இதுன்னு. இவர் சொன்னார்ல, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு, ஸ்கூலு ரொம்ப இல்லாதனால மாணவர்களுக்காக ரெண்டு ஷிஃப்ட். ஒரு ஷிஃப்ட்டுக்கு காலைல 7லேருந்து 1, இன்னொரு ஷிஃப்ட்டு 2லேருந்து 5 வேணுமா. அப்போ காலேஜ் ஷிஃப்ட்டு பண்ணுற பசங்க மத்தியானத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு உறுப்பினர் கேட்க, ராஜாஜி வந்து ஏதாவது தொழில் கற்றுக்கலாம், ஏன் அவங்க அப்பா அம்மா கூட துணையாக இருக்கலாமே அப்படின்னா, ஐயோ குலக்கல்வி கொண்டு வந்து விட்டார், குலக்கல்வி குள்ளுகப்பட்டார் அப்படி இப்படின்னு உருட்டினாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாம். அதே ராஜாஜி கூட சேர்ந்துக்கிட்டு தான் 67 நின்று ஜெயிச்சாங்க. அதுவும் மறந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது திமுகவினர் வரலாறு. மூணாவது வரலாறு, எலிகறி. அரிசி பஞ்சம் 65 வருது. காமராஜர் முதல்வர் பதவி விலகிட்டு பக்தவட்சியில் உட்கார வைக்கிறாரு. அவர் ஒன்றும் பெருசாக இது கிடையாது, இவர்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையுது. இதை என்னென்ன பண்ணாலும் பெருசாகலாம்ல. அந்த நேரத்தில் அரிசி பஞ்சம் இருக்குது, எலியை சாப்பிட சொல்கிறீங்களா அப்படி இப்படின்னு எதை பேசும்பொழுது, ஏன் வயலில் கூட வெளியில் பிடிச்சி விவசாயிகள் சாப்பிட்றாங்களே, சாப்பிட்ற வழக்கம் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு பக்தவட்சிலம். தமிழர்களை எலிகறி சாப்பிட சொன்னார். அவன்தான் பழக்கம் இருக்குங்கிறது சாப்பிட சொன்னார். ஆமாம், எலி பிடிச்சி சாப்பிடுவாங்களே தெரியும், வயல் எலி பிடிச்சி சாப்பிடுவாங்கல்ல, அது கொஞ்சம் நல்லதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது சாதாரணமாக இருக்கிற பழக்கம். அது இந்த ஈசல் சாப்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஈசல் சாப்பிடுவாங்க. இன்னும் 2-3 இது எல்லாரும் அப்படியே இந்த ஓனானை பிடிச்சி அடிச்சு, இந்த சின்ன பசங்க ஓனா உடும்பு இதை பிடிச்சி அடித்து சாப்பிட்றது, இந்த வேலைலாம் பண்ணுவாங்க. தவளையை கூட சாப்பிடுவாங்க பசங்க. இந்த பாந்தவளைன்னு சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும். இந்த மழை வந்துச்சுன்னா உள்ளேருந்து வெளியே வந்துடும் அந்த தவளை. இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. எலிகறின்றது சாதாரணமாக வயல் எலிகளை பிடிச்சி, அது வேறு மாதிரி இருக்கும், அது பிடிச்சி சாப்பிட்றதுன்றது வழக்கம். இதை வந்துட்டு இவர்கள் பெருசாக எலிகறி சாப்பிட சொல்லிட்டாங்க தமிழர்களை அப்படின்னு. இவன் ஏற்கனவே அரிசி கிடைக்கல பிரச்சனையில் இருக்கிறான், இதுவும் சேர்த்து சொன்னோன்னே பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. இப்படி மடைமாற்றும் அரசியல் இவர்களுக்கு புதிதல்ல. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் அப்பா வந்து அவங்க தான், பிஜேபி தான். அகில இந்திய அளவில் ஸ்டேட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மடைமாற்றுவாங்க. ஒடிசாவில் பண்ணாங்களே, அவருக்கு தான் தமிழர் கையில் சாவி கொடுத்தாங்கன்னு. அதனால ஜெகநாத் கோயில் சாவி தமிழ்நாட்டில், ஆமாம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இதில் பிரதமர் இந்த பேச்சை ஓரளவு தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இப்படி போகிறது வந்து தமிழ்நாட்டில் இவர்கள் திசை திருப்புவதற்கும்
அதிமுகவுக்கு சங்கடத்தை உருவாக்குவதற்கும் இது நடக்கும். இது முன்னாடி ஒரு தடவை நம்மால் அரிய பல கருத்துக்களை புதிதாக தெரிந்து கொண்ட அடிப்படையில் இந்த நாலு நாட்டு டிக்கெட்லாம் எழுதி கொடுத்ததை அப்படியே பேசிட்டார். சனாதனம் என்பது டெங்கு மலேரியா போன்றது, அது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. திருமாவளவன் கூட சனாதனத்துக்கு எதிராக பேசுவார். ஆனால் எதை பேசணும்னு அவருக்கு தெரியும், தெளிவாக பேசுவார். சனாதனத்தில் 3 வகை இருக்கிறது. சனாதனம் ஒன்று வாழ்வியல் தர்மம், இன்னொன்று இந்த தான தர்மம், அந்த மாதிரி விஷயம் போல். 3வது தான் வர்ணம். சனாதனத்தில் இருக்கிற இந்த வர்ணாசிரம கொள்கைகளை நாங்கள் எதிர்க்கிறோம் தான் இவர் பேசுவார். யார்? திருமாவளவன்லாம். ஆனால் இவர் அடி ஒட்டு மொத்தமாக இவனுங்க சனாதனா தான் நினச்சிக்கிறானுங்க, எழுதி கொடுக்குறவனுங்க. அது டெங்கு மலேரியா போல் ஒழித்து கட்டப்படணும்னு இவர் ஜாலியாக பேசிட்டாரு. அப்போ தான் மத்திய பிரதேச ராஜஸ்தான் எலெக்ஷன் வச்சாங்க பாருங்க ஆப்பு, இதை வச்சே கொண்டு போயிட்டாங்க. அந்த இவர் சொல்லுவார் நித்யானந்தா, வச்சான் பாடுறா ஆப்புன்னு. அந்த மாதிரி சனாதனம்னா அங்கெல்லாம் வாழ்வியல் தர்மம், இந்து தர்மம், அதையே எதிர்க்கிறா அந்த திமுகவோட இவங்க கூட்டணி வச்சுக்கிறாங்கன்னு போட்டாங்க, அடிச்சாங்க, முடிஞ்சிச்சு கதை. செம்ம அடி வாங்கினாங்க. அசோக் கெலாட்லாம் கண்ணீர் விட்டு எல்லாம் இவங்களாம் ஐயோ ஐயோ பொய் நம்பாதீங்கலாம் பேசினாங்க. காங்கிரஸ்ல மம்தா பானர்ஜி எதிர்த்தாங்க, இவரு அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் எதிர்த்தாங்க. காங்கிரஸ்ல தலைவர்கள், மகாராஷ்டிரால இருக்க தலைவர்கள்லாம் எதிர்த்தாங்க. இல்லைன்னா இந்தி கூட்டணி சார்பாக ஒரு பிரச்சார கூட்டமே ரத்து செய்யப்பட்டதில்லை அந்த காலகட்டத்தில். ஆமாம், அதனால இது பார்த்து தான் பேசணும். இன்னை வரைக்கும் அவர் கோர்ட்டு படி ஏறிக்கிட்டு இருக்காரு உதயநிதி. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் மடைமாற்றம் செய்கிறது 2 பேருமே பண்ணுவாங்க. பிரதமர் இப்படி பேசுறது சிக்கல், பிரதமரே. ஆனாலும் அவர் சொன்னது காங்கிரஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் திமுகவினர் பீகாரிகளை, ஒருவேளை கவர்னர் மனசில் வச்சா சொல்லியிருப்பாங்க, அது அக்கா கனிமொழி இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க, பீகாரிகளை துன்படுத்துகிறார் அப்படின்னு. ஆனால் பீகாரிகளை வாழ வைத்து பீகாரிகள் சொன்ன வழி, அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தயாநிதி மாறன் இவங்களாம் பேசலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த ஆர்எஸ் பாரதிலாம் பானிபூரி விற்கிறவன் மட்டமாக பேசுகிற மாதிரியான வார்த்தைகள். ஆனால் பானிபூரி விற்கிறவன் மூளையை தானே வாடகை எடுத்தீங்க. போன தடவை ஜெயிச்சதுக்கு யாரு? அதே பீகாரி தான். பானிபூரி விற்கிறவர் தானே. அதே இவங்க சொல்ற ஆரியன் தான். ஆரியன் தானே. அதே பார்ப்பன சமுதாயம் தானே. அன்னைக்கெல்லாம் இனிச்சதா? அதனால நீங்க மாநிலம், மொழி, இனம், மதம் எதுவுமே அறிவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இங்கே அசோக் நகரில் கார்பரேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த சுந்தர் பிச்சை தான் இன்றைக்கி $1 மில்லியன் சம்பாதிச்சுக்கிற கூகுளுடைய சிஇஓ. நீங்கள் யாரை போய் எங்கே நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? பல பணக்காரர் வீட்டு பசங்க, பல டாப்பர், ஸ்கூல் டாப்பர், இவங்களாம் கூட ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்க. சராசரியாக வந்தவங்களாம் வேறு லெவல் போயிருக்காங்க. இதுதான் வாழ்க்கை. அதனால் யாருக்கு இவருக்கு தான் அறிவு, இவர்களுக்கு அறிவு இல்லை, இந்த மாநிலத்துக்காரனுக்கு அறிவு. ஏங்க ஊரில் ஏமாத்துற வேலைலாம் பீகாரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. எங்கே உட்காந்துட்டு செல்ஃபோனு, அதே நம்ம இதுலேருந்து பேசுகிறோம், பேங்க்லேருந்து பேசுகிறோம், தமிழனே ஏமாத்துறான். அந்த நாலேஜ் இருக்குல்ல. வட மாநிலங்களில் பல பேர் பண்ணுகிறான். இந்த டூப்ளிகேட் ஐட்டம் அடிக்கிறதுல அவங்கள மிஞ்சிக்க ஆளே கிடையாது. முன்னெல்லாம் கோயம்புத்தூர் சொல்லுவாங்க கள்ள நோட்டு இதெல்லாம் அடிக்கிறது. ஆனால் பீகாரில் நோட்டு அடிச்சாங்க பார்த்தீங்களா? அது கள்ளத்துப்பாக்கி தயாரிப்பு பல மாநிலங்கள், வட மாநிலங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி டெல்லி ஐட்டம்னு சொல்லுவாங்கல்ல, இதில் பொதுவாகவே மோட்டர் எல்லாமே டெல்லி, கொல்கத்தா. இங்கேருந்து பிரபல நிறுவனம், எனக்கு தெரியும், எங்கள் உறவினர்களில் அந்த தொழிலில் ஈடுபட்டதை நான் பார்த்தேன். பிரபல நிறுவனத்துடைய பிரேக்கு ஐட்டம், அந்த ஒரே ஒரு கிட்டு இருக்கும், ஒரு 4 ரப்பர் இருக்கும், அதோடைய விலை 1000 ரூபா 1500 ரூபா இருக்கும். அதை இவங்க மூட்டை கணக்கில் சைடில் வாங்கி இவர்கள் ஒரு ரேட் வச்சு விற்பாங்க. அதை கொல்கத்தா, டெல்லியிலேருந்து வாங்கி போவானுங்க. வாங்கிட்டு போய் அழகாக பேக் பண்ணி இங்கே அங்கே மார்க்கெட்டே இருக்குல்ல, மார்க்கெட்னே தனி லாரி ஏர் பிரேக் இருக்குல்ல, அதுக்கான டயஃப்ராம் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் இங்கே வருது. மறுபடியும் கேட்டால் ஒரிஜினல் டைப்பு அப்படின்வாங்க. அந்த மாதிரி வட இந்தியர்கள் நீங்கள் சாதாரணமாக எடை போட முடியாது. இன்றைக்கி மோட்டர் வெஹிக்கிள் இந்த இது சம்மந்தமாக இருக்கிற ஆட்கள் நீங்கள் போங்க, ஜிபி ரோட்ல எல்லாம் பஞ்சாபி தான் இருப்பான் பெரும்பாலும். பெரிய சைஸ். இது எடுத்துக்கங்க, எலக்ட்ரானிக்ஸ் இது எடுத்துக்கங்க, இந்த இதுக்கெல்லாம் போங்க. அவன் ரேடியோ காலத்துலேருந்து இன்றைக்கி நம்பர் 1 சாஃப்ட்வேர் இந்த இது வந்தது வரைக்கும் இன்றைக்கி வட இந்தியர்கள் தான் அங்கே ரிச்சி ஸ்ட்ரீட்டில் எங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் இது நீங்கள் இவங்களுக்கு அறிவு சொந்தம், அவங்களுக்கு அறிவு சொந்தம்லாம் கிடையாது. அதனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர் சொன்னார், திமுகவினர் புண்படுத்துகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள்னு. இவங்க தமிழர்களை மாற்றிட்டாங்க. இப்போ என்ன சங்கடம்னா, இதுதான் எல்லோரும் நம்புவோம். நம்பிட்டு இதுக்கு என்ன சொல்கிறேன்னு மைக்கை போய் போடுவோம். எங்கே? அதிமுக தலைவர்கள்ட்ட. இதில் முழுசும் புரிஞ்சிக்காதவங்க தமிழர்கள் தான் சொல்லிட்டாரு போல அப்படின்னு இவங்களே ஏதாவது சங்கடப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, திமுகவினர் தான் சொல்லிக்கிறாரு பிரதமர். அண்ணாமலை இன்னைக்கு அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால்
இவங்க சொன்ன மாதிரி ஆர்என் ரவியாகவும் இருக்கும், மற்றவர்களாகவும் இருக்கும். என்னன்னா இவர்கள் அந்த பேச்சு இருக்குல்ல, பானிபூரி இந்த மாதிரி அந்த மாதிரின்னு பேசுகிறாங்கல்ல, தொழிலை பறிக்கிறாங்க அது இதுன்னு. இன்னொன்று அவர் சொல்கிற மாதிரி தமிழகத்தில் இப்போ இவர்கள் சொல்கிற மாதிரி தமிழர்கள் துன்புறுத்துறாங்க திருப்புறாங்களா, அந்த மாதிரி எங்கேயும் இல்லை. நம்ம தமிழர் பண்பாடு தாயா பிள்ளையா பழகிறது தான். நீங்கள் எங்கே ஹோட்டல் போங்க, டீ கடை அந்த வரை வாழாய்க்கு போகிறது தமிழ்நாடு தானே. இல்லை இன்னொன்று ஹோட்டல் போங்க, டீ கடை போங்க, துணி கடை போங்க, எங்கே போனாலும் இவன் தாங்கிறான். இன்னொன்று அவங்ககிட்ட தமிழ் பேசுகிறான்னு நம்ம சண்டை போடல, இதே வட மாநிலம் இருந்தால் ஹிந்தி பேசுகிறான்னுவான், அடிச்சிடுவான். ஆமாம், இங்கே நம்ம அவனுக்கு நம்ம ஏக்கு சாயா சாயா தானே, தோ 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 குடு, இப்படி அவன் அவன் எந்த தோ தெரியாது, தோ தோ தோன்ற அளவுக்கு. அது என்னது பானியா, அது கொடு, கரம் பானி. கரம் பானினா அவன் சுடுதண்ணி, ஏய் நான் அது கேட்கலையா, ஐஸ் வாட்டர் கேட்டேன், ஓ ஐஸ் பானி அப்படின்ட்டு அவன் போவான். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது, போட்டு நடக்குது. நேற்று கூட ஒரு இடம் போயிருந்தேன், அவன் அந்த இது சீலிங் அடிக்கிறவன், அவனுக்கு நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், தமிழ் தெரில. இவர் உட்காந்து இவருக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் ஏக்கு ஜன்னல் க்ளோஸ் கரோ அப்படின்னு என்னன்னா நீங்க தங்கிலீஷ் சொல்லி கொடுத்தீங்க, நாங்க தங்கிலீஷ் சமாளிச்சிடும். நீங்க தங்கி சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்க அதுக்கு சமாளிச்சிடும். கொஞ்ச நாள்ல அது வந்துடும். அவன் கத்துக்கிறான். தமிழ் மொழி அவ்வளோ அழகான மொழிங்க, ஈஸியாக கத்துக்கலாம். அதனால அது விஷயம். அதனால இந்த விஷயத்துக்குள்ள இவ்வளோதான். அவரு பீகாரில் வச்சு செய்யணும்னு ஏதோ செஞ்சுக்கிட்டாப்புல, இவங்க அதை இங்கே அரசியல் பயன்படுத்த பார்ப்பாங்க. மொத்தத்தில் அவங்கவுங்க பயன்படுத்திக்குவாங்க, ரெண்டு பேரும் அதில் கில்லாடிங்க. இல்லை, பொதுவாக வந்து நம்முடைய பிரதமர் அவர் உலகம் முழுவதும் போனால் கூட, எந்த இடத்துலையும் போனால் கூட, திருக்குறளையோ சரி நம்ம தமிழ் மொழியோ வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்ல. பல இடங்களில் பேசியிருக்கார். உலகத்தில் தோன்ற தொன்மை மொழியில், செம்மை மொழியில் இது ஒன்று, முதல்ல தோன்ற மொழி, இந்த மாதிரி பல்வேறு அவங்க இயற்கையாக பண்ணுறாங்க. ஆமாம், பண்ணுற ஆரம்பத்தில் நினச்சேன்னா இவர் நடிக்கிறாரு பண்ணுறாருன்னு, ஏன் வெளிநாட்டில் போய் நடிக்கணும் அவசியம் என்ன இருக்குது? அவசியம் இல்லைல்ல. திருக்குறள் வந்து நீங்கள் உலகத்தில் வேறு எந்த மாநிலத்திலும் போய் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, இந்தியாவில் எடுத்துக்கோங்க, திருக்குறள் மாதிரி ஒரு 2 அடியில் வாழ்க்கையை சொல்கிறது எங்கேயுமே கிடையாது. திருக்குறள் வந்து உலக பொதுமறை. அதை கூட இவர்கள் இந்து மதத்துக்கான இதெல்லாம் இல்லை, கிடையவே கிடையாது. எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய இது. நீங்கள் வந்து ஒவ்வொரு குறளும் எடுத்துக்கோங்க, தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார். இங்கே எங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இருக்குது? எதுவுமே இல்லை. ஒவ்வொரு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர்னு ஓம்பப்படும் அப்படின்னா எங்கே இருக்குது இதில்? இந்த மாதிரி எல்லாமே ஆதி பகவான்றது வந்து அது முதல் இதுக்கு சொல்கிறது. ஆதி பகவான்றது ஆதி பகவான்னா தந்தைக்கும் குறிப்பிடும், அதுவும் குறிப்பிடும். அதனால் நீங்கள் எந்த இதுக்குள்ளேயும் இந்து மதத்துக்குள்ளேயும் எந்த சிம்பிளுக்குள்ளேயும் திருக்குறளை அடைக்க முடியாது. அதனால தான் அதை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே அதை பெருசாக பேச ஆரம்பிச்சோம். நம்ம கவர்னர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது 2 விஷயம். ஒன்று திருக்குறள், இன்னொன்று ஔவையாருடைய இது, பாரதியார் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தமிழ் கற்றுக்கிட்டு இப்போ தமிழ் பேச ஆரம்பிச்சு. நீங்கள் தமிழில் பேசினா புரியும் அவருக்கு. அவரும் தமிழ் கொஞ்சம் பேசுவார். அந்த அளவுக்கு கவர்னர் தமிழ் மேலே பற்று உள்ளவர். இது இவங்க உட்காந்துட்டு இங்கே பீகாரிக்காரன்ட்டு இவங்க வீட்டு பிள்ளைய ஃப்ரெஞ்சு படிக்க வச்சுன்னு இருப்பான். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெஞ்சு படிக்க வைக்கிறது. அது சூழ்நிலை அடிக்கிற மாதிரி சொல்லி அவர் பீகாரின்னு சொல்லிக்கிட்டு அவர் தமிழ் படிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் இருக்கிற எல்லாரையும் தங்கிலீஷ் எழுத உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்மளெல்லாம் திட்டுறான் ட்விட்டரில் கீழே வந்து, இந்த ஐடிவிங்க 200 ரூபா வாங்கிட்டு திட்டுறான்னு வச்சுக்கிங்க. தமிழில் திட்ட வரல, தங்கிலீஷில் திட்டு தாங்கிறான். இவன் தான் அப்படின்னு பார்த்தா அந்த தாவே கலந்து வரவனும் அப்படிதான். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து தங்கிலீஷில் தான் திட்டிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்ன்றது இவங்களை விட்டு அந்நியப்பட்டு போயிட்டு அதை வாழ வைக்கிறது வக்கு இல்லை. ஆனால் அவனா தமிழன் தூக்கிட்டு வர்றது கிடையாது. இதை தொடர்ந்து நேற்று எடப்பாடியார் அவர்களுடைய ப்ரெஸ் மீட், அதில் 2 விஷயம் வந்து, ஒன்று உட்கட்சி பிரச்சனை, இன்னொன்று வந்து தாவேகா சம்மந்தப்பட்ட. முதல்ல அந்த தாவேகா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்துடும். கிட்டத்தட்ட வந்து ஒரு மாத காலமாக எல்லாருமே பேசப்படுற ஒரு விஷயம் வந்து தாவேகா என்டிஏ கூட்டணிக்குள்ளே வச்சுட்டாங்க, ஸோ பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. நம்மளும் பல முறை அதை பேசியிருப்போம். நேற்று எடப்பாடியார்ட்ட அந்த கேள்வி கேட்கும் பொழுது அவர் ஒரு பதிலை சொல்லியிருந்தார். அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போ வரைக்கும் நடத்தலைங்க, அவங்களும் வரல, நாங்களும் பேசலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அவங்க எங்கள் கூட்டத்துக்கு வந்தாங்க, தொண்டர்கள் வந்தாங்க, கொடியசைச்சாங்க, அதனால பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க, நான் ஒரு வரவேற்பு விஷயத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், அதை வச்சு நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்களே தவிர இது வரைக்கும் யாரும் பேசலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இதுதான் பெரிய டிபேட் ஆகி போச்சு. இன்னொன்று கேளுங்க, நீங்கள் தாங்க முதல்ல சொன்னீங்க, நீங்கள் தான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் எடப்பாடி மறுத்துட்டாரு அப்படின்னு கேட்டுருவோம். எடப்பாடி ஆமாம் நீங்கள் சொன்னீங்க, எடப்பாடி இப்போ மறுத்துட்டாரானே இப்படி என்னன்னு? நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், என்டிஏ நடத்துகிறது. என்கிட்ட அதிமுகன்னு சொன்னப்போ கூட இல்லைங்க, என்டிஏ தலைவர்கள், இப்படி தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதிமுக இவர்களிடம் பேசவில்லை, இவர்களும் அதிமுகவிடம் பேசவில்லை. இது 100% உண்மை. அதை எடப்பாடி சொல்லிட்டாரு, உண்மைதான். ஆனால் என்டிஏ பேசுகிற தகவல்கள் எடப்பாடிக்கு அவ்வப்போது சொல்லப்படுகிறது, டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தம்பி பார்த்துக்கலாம்,
பண்ணிக்கலாம் அப்படின்னு எடப்பாடியும் விஜய்கிட்ட பேசிட்டாரு. இதுதான் நடந்தது. நீங்கள் அடுத்த கேள்வி அவர்கிட்ட என்ன கேட்டுருக்கணும், நீங்கள் பேசலாங்க என்டிஏ தலைவர் பேசலான்னு கேட்டால் அதுக்கு அவனை அங்கே போய் கேளுங்கன்னு இருப்பாரு, இல்லை ஏதாவது சொல்லியிருப்பாரு. இங்கே என்ன பிரச்சனை, விஜய் தான் போகிறாரு. யார்கிட்ட போகிறாரு, கவர்னர் ராஜ்பவனை அணுகிறாரு. அதுக்கு பிறகு டீம் வருது, பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அதனால் விஜய் போனதே அதிமுககாரங்கிட்ட இல்லை, என்டிஏ தலைவர்கள்ட்ட. அவங்க உடனே ஆள் ஆரம்பித்து பேசுகிறாங்க, அமித்ஷா பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை தகவல்கள் முறைப்படி இவருக்கு சொல்லப்படுது. அவரும் ஓகே பேசி முடிங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. இதுதான் நடக்குதே தவிர அவர் சொன்னதும் உண்மை, இதுவும் உண்மை, நான் சொன்னதும் உண்மை. இதை மறுக்க சொல்லுங்கள், நான் யார் யார் போனாங்கன்னு உட்பட நான் சொல்லிடுறேன். அதனால் எந்த டேட்டில் நடந்தது, 3 கட்ட பேச்சுவார்த்தை, அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை, இது எல்லாமே நடந்தது. இங்கே என்னென்னா நான் சொன்னல ஏற்கனவே, இங்கே இருக்கிறவன் எல்லாம் திமுக குடும்பம் அப்படி இப்படி வந்தவன் நான் உட்பட. ஆனால் நான் வந்து வெளியில் வந்துட்டேன், யாராக இருந்தாலும் பொதுவாக பார்க்குறதுன்னு. ரொம்ப பேருக்கு அந்த மனசு வராது. அப்போ அந்த தாங்க முடியல, ஐயோ பிஜேபி உள்ள வந்துருமா, வந்துடும் 25 நின்ட்டானா 20 ஜெயிச்சிட்டானா 2 டபுள் டிஜிட் வந்துருவானே, வந்துட்டா என்ன வந்துட்டா என்னையா என்ன ஆயிரப்போகுது. இப்போ நயனா நாகேந்திரன் பிஜேபியா, அதான் பிஜேபி. நயனா நாகேந்திரன் நீங்கள் அவரு இந்து மதத்துக்கு இது இஸ்லாமியில் இருக்கணுமா, அங்கே போனால் என்ன மாமா என்ன மச்சான் என்ன மாப்பிள்ளன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் இருக்கிறார். மேலப்பாளையத்தில் அவர் பேசுறது வந்து அவ்வளோ தாரகம் பேசிட்டு இருப்பாங்க, பண்ணையார் மாதிரி இஸ்லாமியர்கள் அவ்வளோ க்ளோஸு. அதனால இதுதான் இப்போ பிஜேபியோட வடிவம். ஏன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கிறவன், ரொம்ப ஆர்த்தோடாக்ஸாக இருக்கிறவன் எவனாவது வளரிட்டு இருப்பான், பேசிக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பெரும்பாலும் பாஜகன்றது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இங்கே ஒரு அரசியல் கட்சியாக தான் பண்ணுறாங்க. பாஜக உள்ளே வந்துடும் சொல்லிக்கிட்டே கொள்ளடிக்கிறது எல்லாத்துக்கும் துணை போயிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி நியாயமாக இருக்கும் கேட்டால், இல்லை நாங்களும் அப்பப்போ பேசுகிறோம். நீ அவனை தானே வாழ வைக்கிற. ஓபிஎஸும் செங்கோட்டையனும் டிடிவியும் யாரை வாழ வைக்கிறீங்க, யாரை வாழ வைக்கிறீங்க? ஓபிஎஸும் டிடிவியும் செங்கோட்டையன் யாரை வாழ வைக்கிறீங்க? டிஎம்கே ஜெயிக்கிறது தானே வேலை பண்ண, அந்த வேலை மறைமுக வேலை பார்த்து. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதிமுக ஒன்றுபட வேண்டும், ஒன்றா தானே இருக்குது, இல்லை வெற்றி பெற வேணும், வெற்றி பெற தானே போகுது, உனக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு அவங்க தான் பிரச்சனை. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் வந்து போகிறது பிடிக்கல. அப்போ அதுக்கு பதிலாக என்ன உருட்டு தெரியுமா, அந்த உருட்டை தாண்டி விஜய் கூட காங்கிரஸ் பேசுகிறான்றாங்க இவங்க. ஏய் உனக்கு நான் என்னையா சொன்னேன், அவனை திட்டினா நீ எனக்கே குழி பறிக்கிற வேலை தலைவரை. அவங்க போகிறாங்கன்றதை மறுக்கிறதுக்கு ஏதாவது சொல்லணும் தலைவர். அதனால காங்கிரஸ் கூடனா அப்போ எங்களை விட்டு போயிட்டானா நாங்கள் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை தலைவர் முதல்ல இப்படி சொல்லி வைப்போம், எங்களுக்கும் தெரியும் காங்கிரஸ் பேசலைன்னு, இருந்தாலும் சொல்லி வைப்போம், குழப்பம் அவன் தொண்டர்களை குழப்பினா தான் அவன் காங்கிரஸ் எதிர்பார்த்தானா பிஜேபி எதிர்ப்பான் அப்படின்னு. அங்கே அதுக்கு மேலே அப்படியே பண்ணி டிசம்பர் ஜனவரியில் ஏதாவது அறிவிப்பாங்க, அதான் போகும். அப்போ இன்றைக்கிலாம் வளர்றாங்க, ராகுல் காந்தி வருவாராம் ஆஃப்டர் பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் இங்கே வருவார். இங்கே வந்து எலெக்ஷனுக்கே 5 நாள் முன்னாடி தான் போயிருக்காருண்ணா. ஆமாம், அவர் முடிஞ்சோன்னா மாலத்தீவுக்கு போயிடுவார். அவர் ஆமாம் 5 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆமாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறார், போயிடுவார். அப்போ இந்த மாதிரி இது அவர் ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஜாங்கோ அந்த மாதிரி இது அவர். அதனால் அதுக்கு தான் பிரச்சனை. இவர்கள் வந்து இந்த மாதிரி போகிறது லாஸ்ட்டில் என்ன ஆகுனா, ராகுல் காந்தி இங்கே வருவார், இங்கே வந்து விஜய் கூட பேசுவார். திமுக என்ன வருது, திமுக கூட என்ன வருது, காங்கிரஸ்ல திமுக கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா பின்னாடியே விசிக அண்ணன் திமுக இல்லாத கூட்டணியை காங்கிரஸ் நினச்சி பார்க்காத, திமுக இல்லைன்னா காங்கிரஸ் நினச்சி பார்க்காது. அதனால் இவர்கள் விருப்பத்துக்கு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இதான் நடக்குது. அதனால் அவர் எடப்பாடி சொன்னதும் உண்மை, நிர்மல்குமாரும் அருண்ராஜும் சொன்னதும் உண்மை. என்ன சொன்னாங்க, பேச்சுவார்த்தை நடக்கலன்னு சொல்லல, அவர்களை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லல. போன மாதம் என்னன்னாலுமே இந்த மாதம் என்ன அடுத்த மாதம் கேட்டிங்க வச்சுங்க, 2 மாதத்துக்கு போன மாதம் 2 மாதம் இல்லை, போன மாதம் முன்ன ஒரு பேச்சு இல்லைங்க. போன மாதம் என்ன நிலைப்பாடோ அதான் நிலைப்பாடு. போன மாதம் என்ன நிலைப்பாடு, 3 சுற்று பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க, அந்த நிலைப்பாடு தான் நிலைப்பாடு, அவ்வளோதான். இது தொடர்ந்து அவர் ஒரு வார்த்தை பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது, அமித்ஷா அவர்கள் வந்து நியூஸ் 18 சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார், என்டிஏ கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வர காத்திருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி எடப்பாடியார் அவர்கள்ட்ட கேட்கும்போது, எங்கள் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, இங்கே அதிமுக தான் மெயின் லீடு அப்படிங்கிற வார்த்தையை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதில் என்ன சொல்ல வராது, ஒருவேளை வந்து என்டிஏ கூட்டணி வந்து பிஜேபி தனியாக ஒரு கட்டுமானத்தை கொண்டு வர பார்க்குறாங்களா, அல்லது அதிமுக கூட இணைஞ்சு போகாத மாதிரி ஒரு சூழ்நிலை திருப்பது? அப்படிலாம் இல்லைங்க, இவங்க சும்மா ஒரு அதிமுகவில் தான் முதலமைச்சர்னா பார்த்தீங்களா எடப்பாடி பேரை சொல்லன்றது, என்டிஏ அலைன்ஸ் தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னா பார்த்தீங்களா பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாருன்றது. கேட்டால் என்டிஏ அலைன்ஸ்னா அர்த்தம் இல்லைண்ணே, அவங்க பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொன்னாலே என்டிஏ அலைன்ஸ் தான் சொல்லுவாங்க, பிஜேபின்னு சொல்ல மாட்டாங்க, வார்த்தையை வரது அவங்கள்ட்ட. அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி உருட்டல்லாம் தனியாக உருண்டுட்டு இருக்கோம்.
அவரு என்ன சொல்றாரு, என்டிஏ கூட்டணியை விரிவுபடுத்துவோம், தமிழகத்துல விரிவுபடுத்துவோம் விரிவுபடுத்துவோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? விஜய் உள்ள கொண்டு வர போறான்னு அர்த்தம். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. விவி அதை கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் அவ்வப்போது வர்ற விஷயங்களை Update நாங்கள் சொல்கிறோன்றாரு. நான் அதை ட்வீட்டே பண்ணேன். ஆமாங்க சொன்னாங்க, எடப்பாடிக்கு விஜய் கூட நடந்த பேச்சுவார்த்தை உடனடியாக மேலிட பிரதிநிதிகள் மூலியமா விலக்கி சொல்லப்பட்டது. அவர் அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? நான் தம்பி பேச மாட்டேங்குது, பேச சொல்லுங்க. அவர்கிட்ட இல்ல, வெளியே வந்து பேசுறாங்க. திட்டுறாங்க, அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கன்ற அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அதனால விஜய் வந்து விஜய்க்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஊருக்கு தெரியறதுக்கு ஒரு நாள் ஆகும். உடனே சொல்ல மாட்டாங்கல்ல, அப்படியே தயார்படுத்தி தான் கொண்டு வருவாங்க. இது தொடர்ந்து இன்னொரு உட்கட்சி பிரச்சனை பற்றின அதில் வந்து நேற்று வந்து நம்ம ஆல்ரெடி பேசினோம். 3 பேர் சேர்ந்து நடந்தாங்க. டிடிவி அண்ணன் டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், அப்புறம் கேஏஎஸ் அவர்கள். இதை பற்றி கேட்கும் பொழுது களை எடுத்தாச்சுங்க, இனிமேல் வந்து நல்லா இருக்கும் பாருங்கள், விவசாயம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், அது சேர்ந்ததுனால என்ன ஆக போகுது, வேஸ்ட்டு தாங்க, அதை பற்றி பேசியே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் கையாளுற விதமே வந்து இதை வந்து ஒரு நகைச்சுவையாக தான் கையாளுற மாதிரி தெரியும். ஆளுக்கு 10 ஓட்டு, தொகுதிக்கு 100 ஓட்டு, 300 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? என்னென்ன அண்ணனுக்கு, செங்கோட்டை அண்ணனுக்கு எல்லா தொகுதியிலும் ஓட்டு இருக்க மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க டக்குன்னு. தெரியாம சொல்லிட்டேன். தப்புனே. அவர் கொங்கு ஒரு மண்டலம் ஓபிஎஸ் மட்டும் தொக்கா, அவருக்கு மட்டும் எல்லா தொகுதியிலும் இருக்கா? அவரையும் பிரிச்சு டிடிவிக்கு எல்லா தொகுதியிலும் இருக்குதா? எல்லாருக்கும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. டிடிவிக்கு முன்ன ஒவ்வொரு இடத்துலையும் 6000, 2000, 5000, 7000 அப்படி இருந்தது. இப்போ அது எல்லா ஆட்களும் இங்கே வந்துட்டாங்க. இப்போ அவருக்கும் அதே தான், 100, 150 ஓட்டு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்னா, விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, திருமாவர்கள் ஓட்டை பிரிக்கிறார், பாமக ஓட்டை பிரிக்கிறார், திமுக ஓட்டை பிரிக்கிறார், அதிமுக. இதில் அண்ணன் டிடிவி ஓட்டுன்னு ஒரு ஓட்டையை பற்றி பேசுறது இருந்தாலும் பிரிக்கிறதுக்கு, அதனால தான் இல்லைன்றாங்க. இருக்கிறதுலாம் அங்கே ஏடிஎம்கே வாங்கிச்சு மறுபடியும். எல்லாருமே கிட்டத்தட்ட அமமுக வந்துட்டாங்க. இதில் ஒரு ஜோக் சொல்கிறேன். அமமுக இவர் கட்சி, நம்ம ஓபிஎஸ் கட்சியிலேருந்து அதிமுக உரிமை மீட்பு கழகம், அந்த உரிமை மீட்கிறவங்க எல்லாமே தாவேக்காக வரதுக்கு ரெடியாக இருந்தாங்க. நம்ம ஓசன் படலாம் உள்ள விடல. மருதழகராஜில் மெயினாக இருந்தார் இல்லையா? அந்த உலாதனால அது அப்படியே நின்று போச்சு. இல்லாட்டி இப்போ டிடிவி கூட இருக்கிற நம்ம சங்கடம் ஏற்படுத்தக்கூடாது. அவங்க உட்பட உள்ளே வர ரெடியாக இருந்தாங்க. திமுகவில் பிரபல பேச்சாளர் அவரு உள்ளே வர ரெடியாக இருந்தார். பலரும் உள்ளே வர இருந்தாங்க. திருச்சியில் ஒரு பிரபல காங்கிரஸ் பெண் பிரமுகர், அவங்களும் உள்ளே வர ரெடியாக இருந்தாங்க. இந்த மாதிரி இதில் டெல்டாவில் திமுகவுடைய ஒதுக்கப்பட்ட முக்கிய முன்னாள் மத்திய அதுக்கு மேலாம் வேணாம், இவங்க எல்லாருமே உள்ளே வரதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் நான் யாரையும் உள்ளே விட மாட்டேன்னு ஓசன் படலம் போட்டதுனால அப்படியே நிற்கிது. ஏன்னா இவர்களுக்கு அறிவார்ந்த செயல்பாடு உள்ளவர்கள் தேவையே இல்லை. அவங்க அரசியல் பண்ண எதையாவது வளரிக்கினே இருக்கணும். வளர்றது கூட என்னைக்கா வளரணும். நீங்கள் பாருங்கள், ஊரே பற்றிக்கிட்டு எரியுதா? இடி மேட்ரு என்ன பண்ணீங்க? ஊழலுக்கு எதிராக தானே சொல்கிறீங்க. இந்த ஐஆர்எஸ் தானே அருண்ராஜ், அவருக்கு தெரியாதா இடி பற்றி, இடியுடைய நடைமுறை? இடிக்கே அவர் தலைவராக இருந்தவர், அவருக்கு தெரியாதா? ஏன் அவர் அறிக்கை விட மாட்டேங்கிறாரு? விஜயே அருண்ராஜ் வாங்க, என்ன இடி பிஎம்எல் ஆக்ட் 62/2 ஒரு இது கோரிக்கையை டிஜிபி கொடுத்துருக்காங்களே, இதில் என்ன நடக்கும்? இந்த இது மூல வழக்கு இல்லாமல் இவங்களால உள்ளே வர முடியாதா? ஏன் டைரெக்டாக பிஎம்எல் ஆக்டில் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாதா? எதுக்கு போய் தமிழ்நாடு போலீஸ்கிட்ட தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க? இதில் என்ன நடக்கும் அடுத்து? இதில் நம்ம ஏதாவது அறிக்கை ஒன்றுனா என்ன விடணும் அப்படின்னா அருண்ராஜ் க்ளீனாக சொல்ல போகிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. அதை வந்து இங்கே வாங்க, யாரை இப்போ கூப்பிடுறது? சரி, யாரையோ ஒருத்தர் கூப்பிட்டு புஷிக்கலாம் தெரியாது அண்ணன், அவர் டோர் நம்பர் சொல்லிடுவாங்க, 62/2 டோர் நம்பராக இருக்கும். அண்ணன் நான் அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல அறிக்கை ரெடி பண்ணுங்கன்றாப்ல. அதனால் அந்த இதில் கேட்பார்ல, எஸ்எஸ்எல்சி பெருசா பிஎஸ்சி பெருசா, அண்ணன் நான் அதை அப்புறம் சொல்கிறேன், முதல்ல அங்கே கேளுங்க, அந்த மாதிரி சொல்லிட்டுவாப்புல. அதனால் வேறு யாரையா விட்டு ஒரு அறிக்கை ரெடி பண்ண சொல்லி, இல்லை ஜான் வாங்க துட்டை வாங்கிட்டு தண்ட கர்மாந்தமாக சுற்றி நிற்கிறேன், இந்த விஷயம் அருண்ராஜ் சொல்லுவார், அதை போய் யார்ட்டையா கொடுத்து ஒரு சாமா பேதம் தானம் தண்டம் மானே தேனே பொன்மானே போட்டுக்கோ, ஒரு அறிக்கை ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்னு வேலை வாங்கணும்ல. அவர் கொஞ்சம் அப்பப்போ திமுக காப்பி அடிச்சா எழுதிடுவார். அது எங்கேயா போய் வாங்கிக்க, திமுக போய் வாங்கிட்டு அவரு திமுக ரொம்ப நெருக்கம் தானே. அண்ணன் என்னென்ன இந்த மாதிரி திடீர்னு சொல்லிட்டாப்ல, உங்களுக்கு எதிராக தான் அறிக்கை விட சொல்றாப்ல, லுல்லாய் நீங்களே எழுதி கொடுத்துருங்க, நீங்களே தான் எழுதி கொடுங்க அப்படின்ட்டு எழுதி வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் அறிக்கை விட்டீங்களான்னு கேட்குறேன். அப்போ இந்த கட்சியை நம்ம என்ன சொல்றது? தாவேக்காவை, இதுதான் பிரச்சனை. அதனால அவங்க என்னன்னா ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்குற கட்சி, அடுத்து வர்ற ஆளுங்கட்சியாக வரப்போகுது, கரூர்லேருந்து அவர் போய் சந்திக்காமல் இருக்கிறது தான் நியாயம். இப்படியெல்லாம் பேசுகிறவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க எதுக்குன்னு வந்து பண்ண போகிறாரு அரசியல். இன்னைக்கு அருண்ராஜ் பேசி நேற்று பூவை பூன்னு சொல்ல முடியாது, புஷ்பன்னு சொல்ல முடியாது சொல்ற மாதிரி, பர்மிஷன் கொடுக்கல, கொடுத்தாங்க 2 ஹவர் 3 ஹவரில் முடிச்சிடணும்னு சொன்னாங்க.
அப்புறமா கேட்டால் பர்மிஷன் தரலன்றாரு. 7-8 ஹவர் ஆகும், எங்கள் தலைவர் ஒத்துக்கல, 7-8 ஹவர் ஆகும். இதெல்லாம் திரைக்கதையெல்லாம் கிளைமேக்ஸ் எழுதிட்டு அப்புறம் கதை எழுதுறாங்க. இவர் 7-8 ஹவர் ஆச்சுல சந்திச்சது, அதை எடுத்துக்கிட்டாப்புல இப்போ. எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, ஒவ்வொருத்தையும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால வர முடியாது. ஏன் நீ மண்டபம் பிடிச்சா ஒரு நாளைக்கு தானே பிடிக்க போறீங்க? கூட்டத்துக்கே 15 நிமிஷம் தானே பேசுறாரு. மண்டபத்துக்கு ஒரு நாள் தானே பிடிக்க போறீங்க, ஆமா, வச்சு பேச போறீங்க. போலீஸ் வந்து போ போ கிளம்பு நான் சொல்ல போகுது. போலீஸ் முதல்ல பர்மிஷன் கேட்டிங்களா? இப்போ பாருங்க, எஸ்பி யாரா மாவட்ட எஸ்பி இப்படியே போவீங்கன்னாக்குதா, கரூர் மாவட்ட எஸ்பி இப்போ அறிக்கை விட போறப்பல. எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டால் தானே நாங்கள் மருத்துவம்னு சொல்லலாம், எங்கள்கிட்ட கேட்கவே இல்லை, யார் கேட்டால் சொல்லுங்க அப்படின்னு விட போகிறாங்க, அசிங்கப்பட போகிறாங்க. அதனால் என்ன பேசணும் எது பேசணுன்றது ஒரு அவர்கள்ட்ட சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். இப்போ அந்த சதுப்பு நிலம் மேட்ரு அதான் நம்ம பேச வந்தானே. இந்த ராம்சார் அந்த நிலம், சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணியை தொடங்கிடுச்சு நம்முடைய ஆளுங்கட்சி திமுக சென்னை மாநகராட்சியில் சேர்ந்து பண்ணி CMDA பண்ணியிருந்தாங்க. இது தொடர்ந்து வந்து அதிமுக லாயர் விங்லேருந்து இது சென்னை ஹைகோர்ட்டை அணுகியிருந்தாங்க, அறப்பூர் இயக்கமும் இதை அணுகியிருந்தாங்க. இன்றைக்கு வந்து அதுக்கு உத்தரவு கிடச்சிச்சுன்னா நீதிபதி வந்து உத்தரவு போட்டார், கட்டுமான பணிகள் வந்து நிறுத்தப்படணுங்கிற மாதிரி போட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா? இது நம்ம ஏற்கனவே சொன்னோம், நீதிமன்றத்துக்கு போனால் இதுக்கு அடி விழும். இப்போ அந்த டிஜிபி கொடுத்த லெட்டர் இருக்குல்ல, இடி, ஆமாம், அதுவும் நீதிமன்றம் போனால் தலைகீழாயிடும். இந்த விஷயம் வந்து நீங்கள் சதுப்பு நிலம்னு அறிவித்தாலே, சதுப்பு நிலம் அப்படின்னா இங்கே வந்து பட்டா நிலம், இந்த சதுப்பு நிலமாக இருந்தாலும் ஏற்கனவே இவர்களுடைய சொந்த இடம், இவர்களுடைய பட்டா, இது வந்து இந்த பட்டா, இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம், அதைத்தான் கொடுக்குறோம், இல்லை இது இதுக்கு சொந்தமான இடம், அது இந்த கதையே இல்லை. சதுப்பு நிலம் என்றால் அது சதுப்பு நிலம்தான். அதுதான் தேசிய அந்த ராம்சாருடைய இது தீர்ப்பே அதுதான். அப்போ இந்த இடத்துல இந்த ஏரியா ஃபுல்லாக சதுப்பு நிலம்னா நீ அங்கே பட்டா கிட்டா எந்த கதையும் பேசக்கூடாது, அது பாதுகாக்கப்பட வேண்டிய இடம்ன்றது நீர்நிலை. இங்கே வந்து இவர் சட்டத்தை நாங்கள் எதுவும் மீற மாட்டோம், உங்களுக்குலாம் தெரியாதா, நேற்றே விரிவான அறிக்கை வந்துச்சு, நீங்களாம் பத்திரிகையாளர்களே இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம், வேறு எந்த கேள்வி கேட்பாங்க? இப்படியே உருட்டிட்டு போயிடுறது. ஏன்னா அங்கே நிற்கிறவங்க எல்லாம் அமைச்சர் வருகிறார், 2 மணி நேரத்துக்கு முன்பாக வந்து விடவும், அரசு அடையாள அட்டை அவசியம், வாய் திறந்து பேசாமல் இருப்பது மிக அவசியம், அப்படியே பேசினாலும் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டு போவது மிக மிக அவசியம். அப்படிதான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரிப்போர்ட்டர் போவோம். அப்போ போனால் அங்கே என்ன கேட்பான், என்னங்க ஐயா அப்படி அது கூட எப்படி ஐயா உங்களை பற்றி அவர் அப்படி சொல்கிறார் ஐயா, என்ன ஐயா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னோடனே அவர் கிடக்குறாரு. இதுதான் சரி. நீ கூட கேட்டாப்ல கேனர் அண்ணன்ட்ட உங்க மேல இந்த வழக்கு பதிய வாய்ப்பு இருக்குமா? அதெல்லாம் முதல்வர் பார்த்துக்காரு. அப்போ டெல்லி பயணம் உறுதி. டெல்லி பயணம் ஏன் நேற்று போய் பார்த்துட்டாங்களா, இவரை துணை ஜனாதிபதி பார்த்துட்டாங்களா குடும்பத்தோடு எல்லாரும்? நேரு போயிட்டு இருந்தாரு. ஆமா, வழக்கமாக துணை ஜனாதிபதியை முதல்வர் பார்க்கலாம் ப்ரோட்டோகாலில். எதுக்கு நேரு இந்த சைடு கனிமொழி எல்லாமே உட்காந்துட்டு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் எல்லாருக்கும் நண்பர் தான், அவர் அந்த வகையில் போய் பார்த்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா வந்து முதல்வர் பார்த்துக்கலாம், இன்னொன்று ரொம்ப கேளுங்களேன், அது விடுப்பா வேறு எதாவது கேள்வி என்ன நீ இப்போ பார்த்தாலும் இதை பற்றி அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவங்களும் சிரிச்சினே வந்துடுவாங்க. அதனால் இந்த விவகாரம் நீதிமன்றம் போச்சுன்னா அவருக்கு சிக்கல் தான் வச்சுங்களேன். அவங்க வந்து வழக்கு போட சொல்லுவாங்க. ஒன்ஸு வழக்கு அப்படின்னா காலையிலே விளக்க தேய்ச்சிங்கன்னா ஆகும், பூதம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி வழக்குன்னு வந்தால் இந்த இடி பூதம் வந்துடும் உள்ள டப்புன்னு. நீ எப்போ எஃப்னு எழுதுனாலே போதும், ஸ்டார்ட் பண்ணுறா வண்டியை, ரெடி 6 பூர்வில் அப்படின்னு பூந்துருவாங்க. அதனால் எஃப்ஐஆர்னு போட்டால் இல்லை போட மாட்டோம்னா நீதிமன்றம் உத்தரவு போடும். ஏன்னா அவ்வளோ ஆதாரம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது தனி, அதை பற்றி மீடியாக்கள் பேச மாட்டாங்க. ஏன்னா 3 பேர் ஒன்றாக நீ ஃபுல்லாங்க நான் சொல்கிறேன், ஏங்க ஆளுக்கு 10 ஓட்டுங்க, எதுக்குங்க அதை பற்றி பேசுறீங்கன்னா, இல்லை சார் இதனால் வந்து அதிமுகவிலே வாக்கு வங்கி பாதிக்குமாமே. ஆமாம் பாதிக்கும். ஏன்னா ஹெட்லைனே அதானே. அப்படி தெரிஞ்சா நரேட்டிவ் எப்படி எவ்வளோ மோசமான நரேட்டிவ். நீ பன்ருட்டி வேல்முருகன்ட்ட கூட போட்டி போட முடியாது. 3 பேர் அந்த லெவலில் தாங்கிறாங்க 3 பேர். ஆமாம், இவர்களில் வந்து அதிமுக வாங்கி இன்னொன்று சொல்கிறேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதிமுக இப்போ இருக்கானா இல்லை, அப்படியே பிரம்மாண்டமாக போயிடுச்சு. அப்புறம் நீங்கள் எங்கே அடி வந்து இந்த ட்ரெயின் வரும்போது செடி கொடிலாம் தண்டவாளத்து பக்கத்தில் இருக்கிறது ஆடும் தெரியுமா, புசு புசுன்னு, அந்த மாதிரி நீங்கள் போக போகிறீங்க அந்த வண்டி வர வேகத்துக்கு. ஏன்னா ஒன்றும் இல்லை, இந்த நெல் பெட்ரோலுக்கு அப்புறமே வேற லெவலில் திருப்பி ஒரு இதாகிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயமே இவர்கள் பக்கம் நெருக்கடி அதிகமாகிட்டே போகுது. பத்திரிகைகள் இப்போ அப்படி கொஞ்சம் அப்படி இழுக்கிறாங்க, இன்னும் போக போக அப்படியே மாறும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் கடைசியில் மாறுவானுங்க. ஊரே மாறினா பிறகு ஜனவரிக்கு அப்புறம் மெதுவாக வருமுன் காப்போம் வந்த பின் காப்போம், வந்தால் எது வந்தாலும் காப்பாங்க அப்படி இருப்பான்றாங்களா அந்த லிஸ்ட். அதெல்லாம்
அதனால் அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு முடியாது. அவங்க வந்து இன்னைக்கு கூட என்ன எடுத்துக்குவாங்கன்னா வேற ஏதாவது ஒரு தேடி கீடி கண்டுபிடிச்சி இந்த சதுப்புநில மேட்டர் எடுத்துக்கலாம்ண்ணே. ஐ அதுவோ அது தப்பா? கவர்மெண்ட்டுக்கு எதிரானதுங்க. நீங்கள் எப்படி எடுத்துக்குவாங்க? இன்னைக்கு தான் இருக்குல்லண்ணே, நம்ம அவர் மோடி அவர்கள் பேசின வார்த்தையை எடுத்துருவாங்க. தமிழர் மோடியின் பேச்சு தமிழர்களுக்கு எதிரானது அல்லது திமுகன்னு போட மாட்டாங்க. தமிழர்களுக்கு தமிழர்களை வசைப்பாடுகிறாரா, வாழ்த்துகிறாரா, வைகிறாரா, அப்படி இப்படின்னு 4 லகடப்பாண்டியில் உட்காந்துக்கின்னு பேசுவான். ஒருத்தர் அதில் ரொம்ப கோச்சிக்காரு. இது வந்து அதானே இப்போ பிரச்சனை. இன்னைக்கு நைட்டு அவர் தான் போடுவார், நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் அவர் தான் ட்ரெண்டாக இருப்பார். நடுவில் அந்த மத்திய நிலை பத்திரிகையாளர் இருப்பாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசுனது சரியில்லை, தப்பு, எப்படி என்ன பேச விட மாட்டீங்க, நீங்களே பேசுகிறாங்க அப்படின்ட்டு போவோம். அப்புறம் திமுகவை சேர்ந்த காங்கிரஸ் பிரிவு இந்த தடவை பாருங்க, மார்க்சிஸ்டுகளுக்கு கோவம் வந்துடும், பயங்கரமாக கோவம் வந்துடும். அப்புறம் அந்த இவர் அருணன், அந்த கனகராஜ், இவங்கெல்லாம் துடிக்க பேசி போட்டுருவாங்க. ஆனால் இதே தமிழர்கள் இங்கே பாடாப்படும் போது இதை கேள்வியும் கேட்க மாட்டேங்காங்கண்ணே. இந்த நெல்மணி யாருங்க இவன் டெல்டாவில் இருக்கிறவன் யாருங்க? தமிழனா யாரும்? அதான் அதுக்கு இந்த இது இல்லையானே. அதுக்கு கம்யூனிஸ்ட் எதுவும் குரல் கொடுக்க மாட்டேங்காங்க, எவனும் குரல் கொடுக்க மாட்டேங்க. ஒரே ஒரு அறிக்கை விட்டுமே அதோட சரி. அதுலேயும் கடைசியில் நாங்கள் போட்டோம், மத்திய அரசு தான் இத்தனை காரணம். இதில் ஒரு ஜோக் சொல்கிறேன். உண்மை கண்டறியும் குழுன்னு இங்கேருந்து மாதர் சங்கம் போகுது. எப்படிப்பட்ட மாதர் சங்கம்? பத்மினி அந்த பாலியல் வழக்கில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி தமிழக அரசியை கலங்க வச்ச மாதர் சங்கம். இந்த மாதிரி பல விவகாரங்கள் மாதர் சங்கம் பெருமை மிகு நெஞ்சை நிமித்தி சொல்லக்கூடிய மாதர் சங்கம் அரசுக்கு ஆதரவாக கரூர் மேட்டர் உண்மை கண்டறியும் குழு ஏற்கனவே இந்த விசிகா சார்பாக ஒரு அம்மா போயிட்டு வந்து அசிங்கப்பட்டுச்சு. சும்மா இருக்க வேண்டியதானே உங்களுக்கு? என்ன நீங்கள் பெரிய இது இன்வெஸ்டிகேஷன் புலிகளா நீங்கள்? அதில் போய் என்ன பண்ண போகிறீங்க? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்காங்க. நீங்கள் உண்மை கண்டறி ஊரே ஒரு பக்கம் நிற்கிது, தப்பு எங்கே இருக்குன்னு. இது உண்மை கண்டறின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் மேலே தான் தப்பு. ஒரு ரிப்போர்ட்ரு இப்போ ஒரு யூடியூபராக தனியாக இது பண்ண கேட்குற கேள்விக்கு அந்த அம்மாவில் பதில சொல்ல முடியல. அவர் கேட்குறாரு, நீங்கள் சொல்லுங்கள் தப்பு. ஆமாங்க விஜய் மேலே தப்புங்க அதுங்க. அது அப்போ ஏர் ஷோ நடந்தது, அதில் 5 பேர் உயிரிழந்தாங்க. அதில் முதல்வரை தப்பாக்கலாமா? அது எப்படி? அது குறை இருக்கலாம், அதுக்காக இருக்கலாம், பண்ணலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சரி ரைட், அப்போ விட்டுருங்க. அடுத்து மகாமகம் நடந்தது உத்தரப்பிரதேசம், 80-90 பக்தர்கள் இறந்தாங்களே, அதுக்கு அரசை குற்றம் சொல்லணும். ஆமாம் அரசை தான் குற்றம் சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியாது, யோகி ஆதித்யநாத் தான் காரணம் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வரீங்க. அப்புறம் விஜய் சரி விட்டுருங்க, அவர் கள்ளக்குறிச்சி மேட்டர் விட்டாருண்ணே. விட்டார். வீட்டு கேட்டிருந்தா அதுக்கு ஒரு அதுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க லாஸ்ட்டில். நீங்கள் வந்து என்கிட்ட வேற மாதர் சங்கம் அங்கே தான் முதல்ல போகணும். ஆமாம் நீங்கள் அதை விட்டுட்டீங்க. ஏங்க நவீன் வீட்டுக்கு போகக்கூடாதா? எவ்வளோ இருக்குங்க விஷயம். இதை இங்கே போங்க, நெல் இதுக்கு எந்த இவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சின்னு நாங்கள் போனாங்க. இல்லைன்னா மாநில மனித உரிமை கழகம் வந்து ஒன்லி வந்து நம்ம அண்ணன் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டும் தான் போவார், அண்ணா கண்ணதாசன். இவங்களும் வந்து இந்த கரூர் மேட்டருக்கு மட்டும் தான் போகிறாங்க, மற்ற விஷயத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஏன்ற இல்லை அண்ணா நகர் அந்த பாலியல் வழக்கு போயிருந்துருக்கலாம், எவ்வளோ விஷயம் அதில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிறுமி இதில் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக பண்ணல. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு தேசிய இது எஸ்சிஆர்பி என்சிஆர்பி தேசிய குற்ற ஆவண காப்பகம் இது வெளியிடும் போதெல்லாம் அதை பின்பற்றி முன்னெல்லாம் பேசுவாங்க, பெருசாக அறிக்கையெல்லாம் வரும். இப்போலாம் ஒன்றும் இல்லையா, முதலாளிகள் கோச்சிக்குவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த தலைவர்கள் இருக்காங்களா எல்லாம் பாதி டிக்கெட்டை அடித்து ஓட்டணும். நான் சின்ன பையனாக இருந்த காலத்தில் இருந்தவங்களாம் இப்போவும் இருக்காங்க அதே மாநில செயற்குழுல. அதுதான் காமெடி. அது அந்த கட்சி விளங்குமா? எடுத்துக்காரு. நீங்கள் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கணும்ல, இளைஞர்களை மேலே கொண்டு வரணும். அதுன்னு இன்னும் நினைச்சு பாருங்கண்ணே, இப்ப வர்ற கட்சியில செயற்குழுவே இல்லாம இருக்கலாம், அதுக்கு நினைச்சு பாருங்க. அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. இது தேசிய கட்சி இல்லைங்க. நீங்க 100 ஆண்டு கட்சி, 1920 ஆரம்பிச்ச கட்சி. நீங்க அந்த அமைப்பு முறையை சிதைக்கிறீங்கன்ற. அப்படி கொண்டு வர இளைஞர்கள் என்னன்னா உங்க மைண்ட் செட்லயே தான் கொண்டு வரீங்க, வாட்ஸ்அப் தலைவர்களாகவே கொண்டு வரீங்க. அன்னைக்கு பாலகிருஷ்ணன் பேசுறாருல, இந்த இதை கொண்டு வந்தா எஸ்ஐஆர் கொண்டு வந்தால் முகாமில் அடைப்பாங்கன்னு. பீகார்ல எவ்வளவு பேர் முகாமில் அடைச்சாங்கன்னு சொல்லுவார் அவரு? கணக்கெடுத்து அழகா சொல்லாமே. முகாமில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்கன்னு சொல்லலாமா? சொல்லுவார் அவரு? இல்ல வீரமணி இருந்தா தானே சொல்ல முடியும். அதுதான் கேக்குறேன். இங்க மட்டும் தான் எல்லாம் பண்ணுவாங்க. அங்க எஸ்ஐஆர் அவ்வளவு கடுமையா தானே அமல்படுத்துறவங்க சொன்னாங்க. ஆமா, எஸ்ஐஆர்னா வாக்கு திருட்டுன்றீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, வாக்குரிமை இல்லைன்னா முகாமில் அடைப்பாங்கன்றீங்க. அப்படின்னா அங்க 26 லட்சம் பேர் வாக்குரிமை இல்லை, அவங்களெல்லாம் உண்மை முகாமில் அடைச்சாங்க. எந்த அளவுக்கு இவர்கள் இடதுசாரிகள் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு முகாம் கட்ட அரசாங்கத்திலே பணமே இல்லையா? எந்த அரசாங்கத்துல? என்னங்க அது பைத்தியக்கார தானங்க. அது ஜெயில நமக்கு ஜெயில பத்த மாட்டேங்குது. நீங்க முகாமில் கொண்டு போய் பொதுமக்கள் அடைக்க முடியுமாங்க? புரட்சி வெடிச்சிருங்க. என்ன இது பைத்தியக்கார தானே. இன்னொன்னு சிஏஏ வந்து இது கிடையாதுங்க, குடியுரிமை பறிக்கிறது கிடையாது.
வழங்குதில்ல அது குடியுரிமை இல்லாதவனை கண்டுபிடிச்சி தகுதி இருக்கிறவனுக்கு கொடுக்கறதும் தகுதி இல்லாதவனு வெளியேற்றுறதும். அது யாரு? வெளி மாநிலம் வந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்து குடியேறவங்க. அந்த மாதிரி ரொம்ப பேருக்கு பாகிஸ்தான் வந்தவங்க குடியுரிமை வாங்கியிருக்காங்க. இது ஒரு பார்ட்டி. இப்போ ஒரு பொண்ணு வெளியில அமிச்சாங்க தெரியுமா? அதெல்லாம் குடியுரிமை வாங்கி இருந்ததுன்னா போயிருக்காது. அது எனக்கு என்னன்னு இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த இது தெரியல, சிஏ பத்தி தெரியல. இது ஒரு விஷயம்னா இவர்கள் போட்டு அந்த உருட்டு இருக்கு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த திமுகவை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இந்த இது. நீங்க அங்க போய் விவசாயிகளை பார்க்கணும். டூடு படம் பார்த்துனுக்குறாங்க. ஆமா, எவ்வளவு முக்கியமானதுன்னு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுகிறாங்க. அதுல வந்து ஆணவ கொலையை பத்தின கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அவனே யோசிப்பான். ஆமா, நம்ம சொல்லாத ஒரு விஷயம். இதுக்கு தான்டா உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன். இந்த சினிமாக்காரன் இந்த கிரிட்டிக் ஆட்களை கூப்பிட்டா அவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவன் தாலிங்க பாரு, திருமாவையும் முத்தரசனையும் கூப்பிட்டா எவ்வளவு நுணுக்கமா கண்டுபிடிச்சாம்பா. எனக்கே தெரியல. இந்த மாதிரி கண்டுபிடிச்சி எடுத்து ஆணவ கொலைக்கு எதிராக அந்த நடிகர் பிரதீப் ரங்கநாதன் ஆணவ கொலைக்கு எதிராக எழுதியிருக்காரு. எப்பா, அவரு டைரக்டர் அண்ணன் திரும்ப அவர் வேற லெவல்ல பாராட்டிட்டாரு. அவர் ஒரு மிக சிறந்த முத்தரசன் புட்டகேஸ். ஆமா, முத்தரசன் யோசிச்சிருப்பாரு. ஐயோ, இது எனக்கு தோணாம போச்சு. ஏன்னா படத்துல அந்த பாயிண்ட் அவர் கவனிக்கல. இனி வருங்காலங்களில் மிக சிறந்த திரை விமர்சகராக உருவெடுத்து விட்டார் அண்ணன் திரும்ப அவர்கள். இனிமேல் எல்லா படத்துக்கும் அவர் கூப்பிட வேண்டியதான். நீங்க மொக்க படம் அதுல அவரு கட்சியோட கூட்டணி கட்சியோட தலைவர் மட்டும் விமர்சனம் பண்ணுவாரா? நாங்க பண்ணக்கூடாதானே? அதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ணா அவர் என்ன பண்றா, நீங்க எல்லாம் பண்ண மாட்டேங்க, வளருங்க வாங்கண்ணே, நீங்க உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குண்ணே. புளு சட்டை மாதிரிலாம் ஒரு ஆளே இல்லைண்ணே. இனிமேல் நீ வந்து FDFS வரணும்னே. அப்படின்னா FDFS அப்படின்னா அதானே ஃபர்ஸ்ட் ஷோண்ணே வந்துட்டா போச்சு. 100 ரூபா டிக்கெட் 1500 விற்போமே அந்த ஷோண்ணே. நீ வாண்ணே, உனக்கு ஃப்ரீண்ணே. வந்துட்டு நீ மறுநாள் வீடியோ போட்டுருணும். தானே, இல்லாட்டி இங்கேயே நான் கூப்பிட்றேன்னா நீ இங்கேயே பேசிடு. அது எனக்கு அந்த கலை கை வந்த கலை. இப்படி பார்த்து நான் இப்படி சொல்லுவேன். நான் ரெடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கே தெரியாத விஷயத்த கூட நான் கண்டுபிடிச்சு சொல்லுவேன். அப்புறமா நீ இது பண்ணிக்கோ, அது படத்துல ஒன்று வச்சுக்கோ அந்த மாதிரி. அதனால இப்போ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த சைடு இல்லை, இந்த சைடு இருக்கிறவர்கள், திமுகவை ஆதரிக்கிறவர்கள் எல்லாருமே இப்போ ரிவ்யூ மன்னர்களாக மாறிட்டாங்க. ஏன்னா அவங்களும் அங்கே வந்துட்டாங்கல்ல, கோடங்கி அந்தனை, அப்புறம் அந்த இன்னொருத்த புளு சட்டை மாற எல்லாருமே அரசியல் பேச வந்ததுனால அங்க இடம் வெட்டி நமக்கு புதுசு வேணும் வந்து போர் அடிக்குது. ப்ளூ சட்டை மாற அதனாலதானே இவர் கண்டுபிடிச்சாரு. ஆமா, அந்த ஆணவ கொலைக்கு எதிரான கண்டுபிடிச்சாரு. நீ வந்து புளு சட்டை மாறனுக்கோ கோடங்கிக்கோ பிஸ்மிக்கோ தெரியல, அந்தனுக்கோ தெரியலையே. இல்ல நாமளே படம் பார்த்த போது கூட நமக்கே தெரியல. என்னைய ஸ்பெஷல் கிளாஸ் வேணும், அது பார்க்கணும். ஆமா, அதனால அடுத்து இவரு சொல்லிருப்பாரு, மாரிசன் சொல்லிருப்பாரு. ஆனா பைசன் வந்து பாருங்க, பாத்துட்டாங்க. பைசன் பார்த்தாங்க, அது மொத்தம் எல்லாருமே. ஆனா இவரை ரிவ்யூ பண்ண விடல. அண்ணன் வேல்முருகன் மனு கொண்டு பார்த்தாங்க, இவரை ரிவ்யூ பண்ண விடல. பண்ணியிருந்தாருன்னா நீங்க வேற லெவலில் பேசியிருப்பாரு. ரைட்டு, இந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. ஆமாண்ணா, இது தொடர்ந்துண்ணே மாநகராட்சி கூட்டத்தில்ண்ணா, சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் நேற்று வந்து ஒரு புதிய விஷயத்தை போட்டிருக்காங்க. சுடுகாட்டில் இருந்தால் கூட மக்கள் வசித்தா கூட அதுக்கு பட்டா வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. அது பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குமா? அது வருவாய்த்துறை கையில் தான் வரும். ஒரு பாட்டு ஒன்று வரும், சமரசம் உலாவும் இடமே வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. ஏன்னா அவன் பொண்டாட்டி தொல்லை, அந்த தொல்லை, இந்த தொல்லை, வாழ்க்கை தொல்லை, அவன் தொல்லை, முதலாளி தொல்லை, இந்த தொல்லாம் போய் நிம்மதியாக தூங்குற இடம் அதுதான். அங்கே போய் ஒருத்தன் பட்டா போட்டுனா இது எப்படி தெரியுமா? சுடுகாட்டில் யாராவது வசிப்பாங்களா? என்ன புதுசா இருக்குது? இல்லங்க, சுடுகாட்டுல யாரும் வசிக்க மாட்டாங்கல்ல. ஆமா, ஆனா சுடுகாட்டு இடத்த ஆக்கிரமிக்க முடியும்ல. அப்ப ஆக்கிரமிக்கிற முடிவுக்கு நாங்க பட்டா கொடுத்துட்டா பில்டர்ஸ் உருவாவாங்கல்ல. இப்பதான் நீங்க அந்த என்னது FSIயா இதெல்லாம் ஹை ரைஸ் பில்டிங் கொடுத்துருவீங்கல்ல. சுடுகாடு இப்ப வர்றவங்க வீடு வேணும், சுடுகாடா இடுகாடா நாங்க இருந்துக்கிறாங்க. பேய் தானே, நைட் வரோம், எத்தனை மணிக்கு வரோம் அது முடிஞ்சு பாத்துக்கலாம். அது பாத்துக்கலாம். சைதாப்பேட்டையில அந்த பிரச்சனை அந்த இதுலயே நிக்காங்க. அது பேயினாலும் வந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொன்னா அது ஓடி போயிடுவாங்க, பாத்துக்கலாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதனால இது வந்து கிட்டத்தட்ட தனியார்களுக்கு ஆக்கிரமிக்கிறதுக்கான ஏற்பாட்டுக்கும் போகும். ஏன்னா நீ சென்னையில இருக்கிற மக்களையே மறுகுடியமர்த்துன்ற பேர்ல கொண்டு போய் எங்கெங்கேயோ வச்சிட்டீங்க. அந்த இடம்லாம் இப்போ பில்டிங்கா கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் மாறிட்டு. அப்போ இந்த மாதிரி ஏற்பாடுகளும் இது உண்மையிலேயே பாருங்க பெரிய சிக்கலாக வரும். ஏன்னா சுடுகாட்டு இடம், பாதை, வண்டி பாதை, இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் ஆக்கிரமம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு? அப்போ நீங்க யாருக்கு பட்டா கொடுக்குற, யார் அப்ளை பண்றா, இதெல்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி இங்க வசிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து எடுத்துட்டு கூட்டு வருவாங்களானே, அதுதான் வந்து அரசாங்கத்தோட வேலையா இருந்தது. இந்த ஆட்சி வந்தா பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கோர்ட்டு உத்தரவு எத்தனை வீடு பேர் கதிரையால் தான். ஏன் பட்டா இல்லை, புறம்போக்கிற இடத்துல இருக்காங்க, இடிச்சு தள்ளினாங்க.
அவங்க வாழ்நாள் சேமிப்பு அந்த பில்டிங்கு இடித்து தள்ளி ஒரே நாளில் அவங்கள பிச்சைக்காரன் ஆக்குனீங்க. இன்றைக்கி இந்த மாதிரி இடங்கள்லாம் நாங்கள் வந்து பட்டா தரேன்றீங்க. இது எப்படி? தனிநபர்கள் வச்சு அவங்க தனித்தனியாக பட்டா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்து அப்புறம் அந்த பட்டாவை வேற மாதிரி பண்ணி அதை ஒரு பில்டர் வாங்கி இது மாதிரி தான் போகுது. இது அநேகமாக யாராவது வழக்காக எடுத்து இந்த பிரச்சனை சிக்கலாகும். இது தொடர்ந்து நேற்று மாநகராட்சி கூட்டத்தில் இன்னொரு விஷயமும் பேசப்பட்டது வந்து சோழிங்கநல்லூர் மண்டலத்தை சேர்ந்த காரப்பாக்கத்தில் வந்து ஒரு இடம் புறம்போக்கு நிலமாக இருந்திருக்கு. அதை வந்து அரசாங்கம் வந்து மாநகராட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரவுண்டு கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நம்முடைய வருவாய்த்துறை வந்து சோழிங்கநல்லூரோட நீதிமன்றம் வந்து இதில் தனியார் இதில் இருக்குது, அதை வந்து கட்டுறதுக்கு வருவாய்த்துறை வந்து அலோவ் பண்ணியிருக்கு. இது 2 பக்கமும் பண்ணனால அந்த கிரவுண்டு கட்டாமல் அப்படி நிப்பாட்டிப்பட்டிருக்கு. இது ஆக்சுவலாக மாநகராட்சி கையில் வந்து இந்த மாதிரியான பொறுப்புகள் இருக்கா அல்லது வருவாய்த்துறை கையில் இருக்கா? இதுக்கு ஒரு விளக்கமே இல்லாமல் அளவுக்கு இருக்குண்ணே. இது 2வது ஒரு குழப்பத்தை நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். ஆனால் 2 பேருக்கு அதிகாரம் இருக்கப்படுமா? அது எப்படி இருக்கும்? இடம் யாருக்கு சொந்தன்றது இருக்குல்ல. ஆமாம், மாநகராட்சி அதை கைப்பற்றி கிரவுண்டுக்கு ஒதுக்குதுன்னா அதுக்கு ஒரு ஜீவோ போட்டு பண்ணுவாங்க. வருவாய்த்துறைனா வருவாய்த்துறை இடத்த வந்து ஒதுக்குவாங்க அவங்க. 2 பேருமே எப்படி ஜீவோ பாஸ் பண்ணாங்க? அதுதான் அதிகாரிகளுங்க. இப்போ அதுதானே அவங்களாம் எனக்கு என்ன தானே பண்ணுவாங்க. எதை பற்றி கவலைப்படுறாங்க? எஸ்ஐடி கோர்ட்டு போடுது, ஐயா அந்த எஸ்ஐடி வேணான்னு போகிறாங்க. ஏன் வேணான்னு கேட்டால் அந்த அதிகாரி வந்து இங்கே இருக்கார், இந்த அதிகாரி அங்கே இருக்காங்க, அவங்க டெய்லி வந்து போக முடியாது. உனக்கு என்னப்பா? அது அவங்க பிரச்சனை. ஆமாம், அரசு போதில்ல, போய் வாங்கி கட்டிட்டு வருதில்ல. எனக்கு என்னென்னு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த கூத்து. இது கோர்ட்டில் போய் தான் இதாகும். இறுதியாக ஒரு கேள்விண்ணே. கரூரில் சிபிஐ விசாரணை வந்து ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. அந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் இன்றைக்கு வந்து ஒரு 4 வியாபாரிகள் வந்து போய் ஆஜராயிருக்காங்க. மற்றபடி போலீஸ் காவல்துறையினரையும் வச்சு விசாரணை செய்து நடந்து கொண்டு இருக்குது. இது இன்றைக்கி வந்து பெரும் பரபரப்பு செய்தியாக பார்த்துப்பட்டுருது. விசாரணை வந்து ரொம்ப வந்து துரிதமாக நடந்துட்டு இருக்கிறதா வந்து செய்திகள் வந்து வந்துட்டுருக்கு. இந்த விசாரணை வந்து எவ்வளோ துரிதமாக நடத்தப்படும்? இந்த விசாரணை அடுத்த நடவடிக்கை என்ன இருக்குன்னு நினைக்கிங்க? நீங்கள் நீதிமன்றம் உத்தரவிடும் போதே இங்கே என்ன சொன்னாங்க? 2 வருஷம் ஆகும், 3 வருஷம், 5 வருஷம் ஆகும். நீதிமன்றம் அதுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ப்ளஸ் 2 ஐஜிகள், ஐஜி அந்தஸ்தில் இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஜிக்கு குறையாம ஐஜி, டிஜிபி, டிஜிபி யார் வேணா இருக்கலாம், 2 பேர் போட்டு பண்ணுறாங்க. அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. அதனால் அது தேர்தலுக்குள்ளே ஏதாவது ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்க. மிக நன்றி. நம்ம நேரத்தை கத்தை